திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம். அரக்க பாம்பும் இரு விலங்குகளும். பெண்ணும் அரக்க பாம்பும். வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் தேருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாலால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதரர் சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுள் திருமன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அலகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்க பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்க பாம்பின் வாயிலிருந்த பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்க பாம்பு அப்பெண்ணின் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். அரக்க பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. 13ஆம் அதிகாரம். கடலிலிருந்து வெளியே வந்த விலங்கு. அப்பொழுது ஒரு விலங்கு கடலிலிருந்து வெளியே வர கண்டேன். அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 மணிமுடிகளும் தலைகளில் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்களும் காணப்பட்டன. நான் கண்ட அந்த விலங்கு சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள் போன்றும் வாய் சிங்கத்தின் வாய் போன்றும் இருந்தன. அந்த அரக்க பாம்பு தன் வல்லமையும் அரியணையும் பேரதிகாரத்தையும் அதற்கு அளித்தது. அந்த விலங்கின் தலைகளில் ஒன்று உயிருக்கே ஊற விளைவிக்கக்கூடிய அளவுக்கு படுகாயப்பட்டிருந்தது போல் தோன்றியது. ஆனால் அந்த படுகாயம் குணமாகி இருந்தது. மண்ணுலகம் முழுவதும் வியப்புற்று அவ்விலங்கை பின்தொடர்ந்தது. அரக்க பாம்பு அவ்விலங்குக்கு தன் அதிகாரத்தை அளித்திருந்ததால் மக்கள் அப்பாம்பை வணங்கினார்கள். விலங்குக்கு ஒப்பானவர் யார்?
அதனுடன் போரிடக்கூடியவர் யார் என்று கூறி அவ்விலங்கையும் வணங்கினார்கள். ஆணவ பேச்சு பேசவும் கடவுளை பழித்துரைக்கவும் அவ்விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 42 மாதம் அது அதிகாரம் செலுத்த விடப்பட்டது. கடவுளையும் அவரது பெயரையும் உறைவிடத்தையும் விண்ணகத்தில் குடியிருப்போரையும் பழித்துரைக்க தொடங்கியது. இறை மக்களோடு போர் தொடுக்கவும் அவர்களை வெல்லவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. குலத்தினர், மக்களினத்தினர், மொழியினர், நாட்டினர் ஆகிய அனைவர் மீதும் அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அதை வணங்குவர். இவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் உலகம் தோன்றியது முதல் பெயர் எழுதப்படாதோ? கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். சிறையிலிடப்பட வேண்டியவர் சிறையிலிடப்படுவார். வாளால் கொல்லப்பட வேண்டியவர் வாளால் மடிவார். ஆகவே இறை மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை. மண்ணிலிருந்து வெளியே வந்த விலங்கு. பின்னர் மற்றொரு விலங்கு மண்ணிலிருந்து வெளியே வர கண்டேன். ஆட்டுக்கிடாயின் கொம்புகளைப் போன்று 2 கொம்புகள் அதற்கு இருந்தன. ஆனால் அது அரக்க பாம்பு போன்று பேசியது. அவ்விலங்கு முதலாம் விலங்கின் முழு அதிகாரத்தையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தியது. உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய படுகாயத்தினின்று குணம் பெற்றிருந்த முதல் விலங்கை மண்ணுலகும் அதில் வாழ்வோரும் வணங்கும்படி செய்தது. அது பெரிய அடையாள செயல்கள் செய்தது. மனிதர் பார்க்க விண்ணிலிருந்து மண் மீது நெருப்பு விழும்படியும் செய்தது. இவ்வாறு முதல் விலங்கின் முன்னிலையில் அது செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அருமடையாளங்களால் மண்ணுலகில் வாழ்வோரை ஏமாற்றியது. வாளால் படுகாயப்பட்டிருந்தும் உயிர் வாழ்ந்த அவ்விலங்குக்கு சிலை ஒன்று செய்யுமாறு அவர்களிடம் கூறியது. அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொலை செய்யவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு 2ஆம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சிறியோர், பெரியோர், செல்வர், வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டுக்கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. 14ஆம் அதிகாரம். காட்சிகள். ஆட்டுக்குட்டியின் தோழர். மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின் தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கு ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாயினின்று பொய்யோ வந்ததே இல்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். 3 வானதூதர் விடுத்த செய்தி. பின்பு வேறொரு வானதூதர் நடுவானில் பறந்து கொண்டிருக்க கண்டேன். அவர் மண்ணுலகில் வாழ்வோருக்கு, அதாவது நாடு, குலம், மொழி, மக்களினம் ஆகிய அனைத்துக்கும் அறிவிக்கும் பொருட்டு எக்காலத்துக்கும் உரிய நற்செய்தியை வைத்திருந்தார். கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. மண், கடல், நீரூற்றுகள் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். மற்றொரு வானதூதர் அவரை தொடர்ந்து வந்தார். இந்த 2ஆம் தூதர் வீழ்ந்தது. பரத்தமை என்னும் தன் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்து வெறிகொள்ள செய்த பாபிலோன் மாநகர் வீழ்ந்தது என்றார். வேறொரு வானதூதர் அவர்களை தொடர்ந்து வந்தார். அந்த 3ஆம் வானதூதர் உரத்த குரலில் கூறியது, விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டு கொண்டோர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை
அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். அவர்களை வதைத்து நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கு அதனுடைய பெயரை குறியாக இட்டுக்கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது. ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் இறைமக்களுக்கு மன உறுதி தேவை. பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பெயர் பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியார், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். நாடுகள் ஒன்று திரட்டப்படல். பின்பு ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர்கள் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்றிருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீதும் தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவும் குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவுகள் குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது. 15ஆம் அதிகாரம். 7 வாதைகள். பின்பு பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்து கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் எண்ணால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்கள் இனங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மை உள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களுக்கும் உம் திருமன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இதன் பின் விண்ணகத்தில் உள்ள கோவில், அதாவது சந்திப்பு கூடாரம் திறக்க கண்டேன். அப்பொழுது 7 வாதைகளை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் கோவிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய்மையான பளபளப்பான மெல்லிய ஆடையும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார்கள். அந்த 4 உயிர்களில் ஒன்று என்றென்றும் வாழும் கடவுளின் சீற்றத்தால் நிறைந்த 7 பொன் கிண்ணங்களை அந்த 7 வானதூதர்களுக்கும் அளித்தது. கடவுளின் மாட்சியும் வல்லமையும் கோவிலை புகையால் நிரப்பின. அதனால் அந்த 7 தூதர்களும் கொண்டிருந்த 7 வாதைகளும் முடிவுறும் வரை ஒருவரும் கோவிலில் நுழைய முடியவில்லை. 16ஆம் அதிகாரம். 7 கிண்ணங்கள். கோவிலிருந்து ஒலித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன். புறப்பட்டு செல்லுங்கள், 7 கிண்ணங்களிலும் இருந்து கடவுளின் சீற்றத்தை மண்ணுலகின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த 7 வானதூதர்களுக்கும் அது சொன்னது. உடனே முதலாம் வானதூதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலகின் மீது ஊற்றினார். விலங்குக்குரிய குறியை இட்டுக்கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் தரக்கூடிய புண்கள் உண்டாயின. பின் 2ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார்.
அப்பொழுது அது இறந்தோரின் இரத்தம் போன்று மாறியது. உடனே கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மடிந்தன. மூன்றாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததே ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார். உடனே அவையும் இரத்தம் போல் மாறின. நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானதூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன். இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே, இத்தீர்ப்புகளை வழங்கும் நீர் நீதியுள்ளவர். இறைமக்களுடையவும் இறைவாக்கினர்களுடையவும் இரத்தத்தை சிந்திய மானிடருக்கு இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர். இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே. அப்பொழுது பலிபீடத்திலிருந்து நான் கேட்ட குரல், ஆம், கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை என்றது. நான்காம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த வார்த்தைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனமாறி அவரை போற்றி புகழவில்லை. ஐந்தாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததே விலங்கு வீற்றிருந்த அரியணை மீது ஊற்றினார். உடனே அதன் அரசை இருள் கவ்விக்கொண்டது. துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்து கொண்டனர். தங்கள் துன்பத்தையும் புண்களை முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. ஆறாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரதிஸ் பேராற்றில் ஊற்றினார். உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது. அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்தும் பாதை உண்டாயிற்று. அரக்க பாம்பின் வாயினின்றும் போலி இறைவாக்கினர்கள் வாயினின்றும் தவளை போன்று 3 தீய ஆவிகள் வெளிவர கண்டேன். அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். எல்லாம் வல்ல கடவுளின் பெரும் நாளில் போர் புரிந்திட உலக அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்ட அவை புறப்பட்டு சென்றன. இதோ நான் திருடனைப் போல வருகிறேன். தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியாயிருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பெயர் பெற்றோர். எபிரேய மொழியில் அரிமகாதோன் எனப்படும் இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. ஏழாம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார். அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து எல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஆயிற்று என்று ஒரு பெரும் குரல் ஒலித்தது. உடனே மின்னலும் இரைச்சலும் இடிமுழக்கம் உண்டாயின. பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்துணை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்ற மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். தீவுகளெல்லாம் மறைந்து போயின. மலைகளும் காணப்படவில்லை. கல்மழை பெருங்கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாய் இருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். ஆமேன். God bless you.